ஷேய் பிரம்மா கணக்கு எல்லாம் கோர்ட்டு நீதிமன்றத்தில் கேளப்பா. 65 செக்ஷன் பிரிவுகள் வச்சுருக்கான் அரசுன்னு வச்சு. அரசு யாரப்பா? அரசு யார்? நீதி அரசர். நான் நிற்கார் நீதி அரசர் ஆட்சி ஆண்ட கணக்கு மறைச்சி இப்போ நீதிபதி சர்ச்சி நீங்கள் ஆண்டு கொண்டே இருக்கீங்க நீதிமன்ற கோர்ட்டில். புரியுதா இல்லையா? தப்புக்கு தண்டனை கொடுத்து ஆகணும், கொடுக்கல. எல்லாமே பாழாக்கு தான், பூமியை பாழாக்கு தான். 65% கணக்கில் அவன் அரசுன்னு நடத்துகிற கணக்கில் பூரா 2ஆம் நம்பராக ஓட்டு தான். அதை நீ கண்டுபிடிச்சியாப்பா கோர்ட்டில்? கண்டுபிடிக்கல. என்ன மத்திய அரசு, மாநில அரசு, ஒன்றிய அரசுன்னு வச்சு காகித பேப்பரை டெல்லியில் அச்சடிக்கிற பெட்டியை வச்சு ஜங்கன்னு விடுதான். ஒரு ஆதார கார்டு, ரேஷன் கார்டில் 50 கோடி 100 கோடி வச்சுருக்கான். இந்த பேப்பர் அச்சடித்த பேப்பர் அது உனக்கு தெரியுமா இல்லையாப்பா? கோர்ட்டில் சிட்டி கிராமத்தில் செக் பண்ணல பார், மூட்டை மூட்டையாக வெளியே வரும். அடித்து நம்மளை கொன்றுவான் அப்படின்னு அந்த மூட்டை மூட்டையாக அந்த பேப்பர் வரும். அதை சனி பார்வை விட்டாச்சு. 7 நாட்டு சனி சரி அந்த காகித பேப்பர், செத்த பேய் பேப்பரில் பார்வை விழுந்துருச்சு, பார்வை ஓடுது. இப்போ இதில் சிக்கல் பயங்கரமாக வரும். செத்த பேய் பேப்பர் அதே மாதிரி கோர்ட்டிலே இப்போ சிக்கல் பயங்கரமாக வரும் அந்த பேப்பர் வச்சு. புரிஞ்சுக்கப்பா. கோர்ட்டில் நீதி அரசர் பூமியில் நின்று நான் திராசை பிடிச்சி நிற்கேன், இவ்வளோ கணக்கு நான் கொடுக்கேன், நீ என்ன கேட்கலாங்கிற கேள்வி நாங்கள் சொல்லுதோம் பதில். சரியா? கேட்க பாருப்பா. டைம் இல்லை அப்படின்ட்டார். டைம் இல்லை அப்படிங்க எங்கள் அண்ணன் ஈஸ்வரன். டைம் இல்லைன்னா நான் எங்கேயா ஒரு இடத்துல நெரிச்சு விட்ருவேன், 500 1000 போய்கிட்டே இருக்கும் அப்படின்னு அவனே சொல்லிட்டான். அதே மாதிரி அரசியல்வாதியை எல்லாம் ஆஸ்பத்திரிக்கு கிட்னி அறுத்து கிட்னி புதுசாக போட்டு ரத்தம் ஃப்ளட்டை சர்க்குலாக ஏற்றி அவனை 10 நாள் 20 நாள் 13 நாள் போட்டு கொலையை உருவி கொலையை ஆடி எப்படி தின்னான், எப்படி ஓட்டினான், எப்படி பறந்தான், விமானத்தில் கப்பலில் எப்படி பறந்தான், எப்படி மூட்டையாக சேர்த்தான், அந்த மாதிரி அந்த கொலையை ஈரக்கொலையை உருவி விடுவான் ஈஸ்வரன் பரம சிவன். முக்கால் சத்தியம்.